நான் இப்போ ஃபண்டிங் பிப்ஸ்ல 2 மாஸ்டர் அக்கௌண்ட் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டுமே 100K. இந்த வீடியோவில் நம்ம லைவா பே அவுட் ரெக்வஸ்ட் பண்ண போறோம். நீங்க ஃபண்ட் அக்கௌண்ட்ஸ்ல ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஃபண்ட் அக்கௌண்ட்ஸ்னா என்னன்னு தெரியாம இருந்தாலும் சரி, ஃபண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆல்ரெடி ட்ரேட் பண்ணி ஃபெயில் ஆயிட்டு இருந்தாலும் சரி, இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபண்ட் அக்கௌண்ட்ஸ்னா என்னன்னு ஆரம்பிச்சு இந்த பிசினஸ் மாடல் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி கன்சிஸ்டண்டா நம்மளால பே அவுட்ஸ் எடுக்க முடியும், என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், இதில் உள்ள ஹிடன் ரூல்ஸ் என்ன, ஸோ இதை பற்றியெல்லாம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். லெட்ஸ் கெட் இன் தி டுடேஸ் வீடியோ ஆன் ஃபண்ட் அக்கௌண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபண்ட் அக்கௌண்ட்னா என்னன்னு பார்ப்போம். ஃபண்ட் அக்கௌண்ட்டுங்கிறது ஒரு கம்பெனி இல்லை ஒரு ஃபர்ம் உங்களுக்கு கேபிட்டல் கொடுத்து அந்த கேபிட்டலில் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க. அதில் வர ப்ராஃபிட்ஸில் உங்களுக்கு ஒரு ஸ்பிளிட், அந்த கம்பெனிக்கு ஒரு ஸ்பிளிட். இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா நீங்கள் மினிமம் ஃபீஸாக ஒரு ஒன் டைம் ஃபீஸ் நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இதை பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுப்பாங்க, விச் மீன்ஸ் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ன்னு 2 ரவுண்ட் இருக்கும். இந்த 2 ரவுண்டை நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மாஸ்டர் அக்கௌண்ட் கொடுப்பாங்க. இந்த மாஸ்டர் அக்கௌண்ட்டில் வர்ற ப்ராஃபிட்ஸில் 80 to 90% ஆஃப் த ப்ராஃபிட்ஸை நீங்கள் உங்களுக்கு எடுத்துக்கலாம். 10 to 20% மட்டும் தான் கம்பெனி எடுத்துப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் இந்த சேலஞ்சை ஃபெயில் ஆகுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் பே பண்ண ஒன் டைம் ஃபீஸுங்கிறது உங்களுக்கு திருப்பி தர மாட்டாங்க. இதெல்லாம் உண்மையாவே நடக்குதா இல்லை இதெல்லாம் ஸ்கேமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பிஸ்னஸ் மாடல் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராஃப் ஃபர்ம்ஸ், இந்த ஃபண்ட் அக்கௌண்ட் பிஸ்னஸ் எப்படி நடக்குது அப்படின்னா இது ஒரு லாட்ரி மாதிரி. இப்போ ஒரு 100 ட்ரேடர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இந்த 100 ட்ரேடர் கிட்ட இருந்து ஒரு மினிமம் ஃபீஸா ஒரு $5,000 அக்கௌண்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்க $40 பே பண்ணணும் சேலஞ்சுக்கு. அதே மாதிரி 100K அக்கௌண்ட் வேணும்னா நீங்க $500 பே பண்ணணும். ஸோ 100 பேத்துக்கிட்ட இருந்து இந்த ஃபீஸை வாங்குறாங்க. இந்த 100 பேத்துல 90 to 95% பீப்புள் ஃபெயில் ஆயிடுவாங்க. விச் மீன்ஸ் 90லேருந்து 95% பீப்புள் கண்டிப்பாக இதில் ஃபெயில் ஆயிடுவாங்க. ஒரு 5% பீப்புளால் மட்டும்தான் இதை பாஸ் பண்ணி பே அவுட்டு கொண்டு போக முடியும். ஸோ இந்த 90லேருந்து 95% பீப்புள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி 5% பீப்புள் யாரெல்லாம் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த பணத்தை கொடுக்குறாங்க. மிச்சம் இருக்கிறது இவங்களுக்கு ப்ராஃபிட். இப்படி தான் இந்த பிஸ்னஸ் ஒர்க் ஆகுது. இதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதில் ரியல் ட்ரேடிங்கே நடக்காது, டெமோ ட்ரேடிங் மட்டும்தான் நடக்கும். பிஸ்னஸ் மாடலுங்கிறது ரொம்ப சிம்பிளாக இந்த லாட்ரி மாதிரி தான் வேலை செய்யும். ஏன்னா லாட்ரிலையும் இதே மாதிரி தான் எத்தனையோ பேர் இந்த லாட்ரி வாங்க போகிறாங்க. குறிப்பிட்ட ஒரு 100 பேத்துக்கோ ஒரு 50 பேத்துக்கு தான் அதுல இருந்து ஒரு ப்ரைஸ் மணி கிடைக்க போகுது. ஸோ அந்த மொத்த பணத்திலிருந்து ஒரு ஷேர் ஜெயிக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும். பட் லாட்ரிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, லாட்ரி ப்ராபபிலிட்டிங்கிறது ஒரு லக் பேஸ் பண்ணி போகுது, இங்கே ஸ்கில் பேஸ் பண்ணி போகுது. ஸோ உங்களுக்கு இங்கே ஸ்கில் இருந்துச்சுன்னா பெரிய கேபிட்டல் தேவையில்லை, நீங்கள் இந்த ஃபண்ட் அக்கௌண்ட்ஸ் எடுத்து பெரிய ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும். மார்க்கெட்டில் 2 டைப் ஆஃப் ஃபண்ட் அக்கௌண்ட்ஸ் இருக்கு. ஒன்று சிஎஃப்டி, இன்னொன்று ஃபியூச்சர்ஸ். சிஎஃப்டிங்கிறது நீங்கள் பார்க்குற ஃபண்டிங் பிப்ஸ், எஃப்டிஎம்ஓ, ஃபண்டட் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ப்ராஃபார்ம்ஸ் எல்லாம். அதே மாதிரி ஃபியூச்சர்ஸ் ப்ராஃபார்ம்ஸ் லூசிட் ட்ரேடிங், எபெக்ஸ், மை ஃபண்டட் ஃபியூச்சர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு. இதுக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு பார்க்கலாம். சிஎஃப்டி ஃபண்டட் அக்கௌண்ட்ஸில் நம்ம ஃபாரெக்ஸ், பேர்ஸ், கோல்ட், பிடிசி, இண்டெக்ஸ் இந்த மாதிரிலாம் ட்ரேட் பண்ணலாம். நீங்கள் எப்படி எக்ஸ்னஸ், எக்ஸ்எம் இந்த மாதிரி ப்ரோக்கரில் ட்ரேட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த சிஎஃப்டி ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ்லையும் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். பட் ஃபியூச்சர்ஸ் ஃபண்டட் அக்கௌண்ட்ஸில் நம்ம ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ண போகிறோம், நாட் சிஎஃப்டி. இங்கே என்னன்னா இண்டெக்ஸ் இருக்கும், கோல்டு இருக்கும், அதே மாதிரி சில ஃபாரெக்ஸ் பேர்ஸ் இருக்கும், ப்ளஸ் சில ப்ராஃபார்ம்ஸில் பிடிசி கூட இருக்கு. பட் இங்கே கான்ட்ராக்ட்ஸில் நடக்கும் ட்ரேடிங், லாட்ஸ்லாம் நடக்காது. நீங்கள் 0.01, 0.1 ட்ரேட் எடுக்கலாம் நினைப்பீங்கல்ல, அப்படிலாம் இங்கே எடுக்க முடியாது. இங்கே 2 டைப் ஆஃப் கான்ட்ராக்ட் இருக்கும், மினி, மைக்ரோன் கான்ட்ராக்ட் இருக்கும். ஸோ இங்கே கான்ட்ராக்ட்ஸ்ல நடக்கும் ட்ரேடிங், பிகாஸ் இட்ஸ் ஃபியூச்சர்ஸ், டெரிவேட்டிவ்ஸ். ஓகேவா? ஸோ இங்கேயும் சேலஞ்ச் ஃபீஸ் ஒரு $50 ஒரு $50 வரைக்கும் வரும். இங்கே சேலஞ்ச் ஃபீஸ் ஒரு $70 to $350 வரைக்கும் வரும். இங்கே நம்ம MT5ல சி ட்ரேடர் அந்த மாதிரி ஏதாவது ட்ரேட் பண்ணுவோம். இங்கே என்னன்னா நிஞ்சா ட்ரேடர், ட்ரேடர்வேட், ட்ரேட் சி இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல ட்ரேட் பண்ணுவோம். மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது சிமுலேட்டட் லிக்விடிட்டி, விச் மீன்ஸ் லைவ் ட்ரேடிங் நடக்காது, அந்த என்விரான்மெண்ட்டும் லைவ் என்விரான்மெண்ட் மாதிரி இருக்காது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎம்இ, யூஎஸ் அந்த எக்ஸ்சேஞ்சோட லிக்விடிட்டி கிடைக்கும். உங்களுக்கு ரியல் லிக்விடிட்டி, ஒரு ரியல் ட்ரேடிங் எப்படி நடக்குதோ அந்த மாதிரி இங்கே நம்ம ட்ரேட் பண்ண முடியும். ஃபியூச்சர்ஸில் ஸ்ப்ரெட்ஸ் எதுவுமே இருக்காது. நெட் டு நெட் ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த ஆர்டர் விழுகும். அதே மாதிரி எங்கே நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடுறீங்களோ எக்ஸாக்டாக இங்கே நடக்கும் ஃபியூச்சர்ஸில். பட் சிஎஃப்டி ப்ராஃபார்ம்ஸில் மோஸ்ட்லி ஸ்ப்ரெட்ஸ் இருக்கும். ஓகேவா? இன்னொரு இம்பார்ட்டன்டான ஃபீச்சர் ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட்ல என்ன இருக்குன்னா, ஆட்டோமேட்டட் காப்பி ட்ரேடிங். என்னன்னா நீங்கள் ட்ரேடர்வேட்ல ட்ரேட் பண்ணலாம், இல்லை ட்ரேட் சி இந்த மாதிரி நிஞ்சா ட்ரேடர் மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் ட்ரேட் பண்ணலாம். ஸோ அந்த 10 அக்கௌண்ட் இருக்குன்னா அந்த 10 அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணிட்டு ஒரு அக்கௌண்ட்ல ஆர்டர் ட்ரிகர் பண்ணுறீங்க அப்படின்னா மிச்சம் இருக்க 9 அக்கௌண்ட்லேயும் இந்த ஆர்டர் ஆட்டோமேட்டிக்காக விழுவும். ஸோ ஸ்கேலபிலிட்டிங்கிறது இந்த இடத்துல ரொம்ப பெருசு. ஸோ நம்மளால பெரிய ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும் ஃபியூச்சர்ஸில். இதெல்லாம் கேட்கும்போது
ஃபியூச்சர்ஸ் பெட்டராக இருக்குது, ஃபியூச்சர் சூப்பராக இருக்கு, நம்ம ஃபியூச்சர்ஸில் போய் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். இங்கே என்னென்னா சிஎஃப்டியோட அந்த லெவல்ஸ் இருக்குல்ல, இது வந்து ரொம்ப ஈஸி சொல்லப்போனால். உங்களால் ஓரளவுக்கு ட்ரேடிங் தெரிஞ்சால் போதும், ரூல்ஸை புரிஞ்சுக்கிட்டா போதும், உங்களால் பே அவுட் கொண்டு போக முடியும். பட் ஃபியூச்சர்ஸில் அது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டங்கிறத தாண்டி உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், நல்ல ஸ்கில் வேணும். சும்மா நீங்கள் நார்மலாக போயிட்டு நான் ஒரு லாட்ரி மாதிரி நான் எடுத்து ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்லாம் பண்ண முடியாது. ஸோ இங்கே டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் மோஸ்ட்லி பிகினர்ஸ் சிஎஃப்டி ப்ரிஃபர் பண்ணுங்கள், சிஎஃப்டியில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் ஒரு கொஞ்சம் பே அவுட்ஸ் உங்களால் சிஎஃப்டியில் எடுக்க முடியுது, உங்களால் கன்சிஸ்டண்டாக பே அவுட்ஸ் எடுக்க முடியுதுன்னா நீங்கள் ஸ்லோலி ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட்ஸ்க்கு மூவ் ஆகிக்கலாம். ஏன்னா இப்போ ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. உங்களால் வந்து என்னன்னா ஸ்கேலபிலிட்டிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கனால பெரிய ப்ராஃபிட்ஸ் இதில் பண்ண முடியும். பட் எடுத்துன்னு ஃபியூச்சர்ஸ் போகாதீங்க, ஏன்னா உங்களுக்கு சில விஷயம் புரியவும் செய்யாது, ப்ளஸ் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். அதே மாதிரி பே அவுட்ஸ் வந்து மோஸ்ட்லி சிஎஃப்டியில் உங்களுக்கு எல்லா ப்ராஃபார்ம்ஸ்லையுமே யூஎஸ்டிடியாக கிரிப்டோவாக பே அவுட் எடுத்துக்கலாம் நீங்கள். பட் ஃபியூச்சர்ஸ் ப்ராஃபார்ம்ஸில் பே அவுட்டுங்கிறது சில ப்ராஃபார்ம்ஸ் கிட்ட தான் கிரிப்டோ பே அவுட்ஸ் இருக்கும். மிச்சதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்ட்லி உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்லேயே கொடுத்துருவாங்க. ப்ளஸ் இந்த சேலஞ்ச் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணுறீங்கல்ல, அது வந்து ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் கார்டு வச்சு மட்டும்தான் பே பண்ண முடியும், உங்களால் கிரிப்டோ வச்சு அதை வாங்க முடியாது. பட் சிஎஃப்டி ப்ராஃபார்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கார்டை வச்சு வாங்கிக்கலாம், நீங்கள் கிரிப்டோ வச்சு கூட வாங்கிக்கலாம். இப்போ உங்களுக்கு சிஎஃப்டி ஃபியூச்சர்ஸோட டிஃபரன்ஸ் என்னன்னு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவில் நம்ம இன்டெப்தா சிஎஃப்டி பற்றி கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். பே அவுட்டும் ரெக்வஸ்ட் பண்ண போகிறோம் லைவாக. நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபியூச்சர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதில் எப்படி பே அவுட் ரெக்வஸ்ட் பண்ணுறோம், அதில் எப்படி ட்ரேட் பண்ணுறோம்னு தெளிவாக இன்னொரு வீடியோ போட போகிறோம் ஃபியூச்சர்ஸ்க்கு. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு சிஎஃப்டி ஃபண்ட் அக்கௌண்ட்ஸ் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இன்னைக்கு சிஎஃப்டியில் ஃபண்டிங் டிப்ஸ் பற்றி பார்ப்போம். இதெல்லாம் நான் ஆக்டிவாக ட்ரேட் பண்ணிருக்கேன் சிஎஃப்டியில். ஸோ ஃபண்டிங் டிப்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபீஸ் எல்லாம் எவ்வளோ வருது, என்ன ரூல்ஸ் இருக்குது, ஒன்றா பார்க்கலாம். ஸோ இப்போது 2 ஸ்டெப் அக்கௌண்ட்டுங்கிறத நான் சொன்ன அக்கௌண்ட் 2 ஸ்டேஜ் இருக்கும். பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் அக்கௌண்ட் கிடைக்கும். இங்கே ஃபீஸ் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு 5K அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு $36 வருது. அதே மாதிரி 10K, 25K, 50K, 100K. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100Kக்கு $500 கிட்ட வருது. இதுதான் அந்த ஒன் டைம் ஃபீஸ் நம்ம பே பண்ணுறது. பே பண்ண உடனே உங்களுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ஃபேஸ் கிடைக்கும். இங்கே நீங்கள் 8% ப்ராஃபிட் மேக் பண்ணணும். உங்களோட டெய்லி லாஸ் 5%க்கு மேலே பர் டே நீங்கள் லாஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஓவராலாக அக்கௌண்ட்டில் 10% லாஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி மினிமம் ட்ரேடிங் டேஸுங்கிறது 3 நாள். இது என்னன்னா நீங்கள் ஒரு நாளில் கூட பாஸ் பண்ணிடலாம், மிச்சம் 2 நாள் சும்மா 0.01 லாட் பை பண்ணி செல் பண்ணிங்கன்னா கூட அது ட்ரேடிங் டேஸாக கணக்கு எடுத்துக்கும். ஸோ மினிமம் 3 நாள் ட்ரேட் பண்ணியிருக்கணும் நம்ம. அப்போ தான் நம்ம என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை பாஸ் பண்ண முடியும். 8% ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் பண்ணணும். 8% நம்ம பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு செகண்ட் ரவுண்டு கிடைக்கும். இந்த செகண்ட் ரவுண்டில் நம்ம எகெயின் 5% ப்ராஃபிட் பண்ணணும். 5% ப்ராஃபிட் பண்ணுறக்கும் அதே ரூல்ஸ் தான். ஒரு நாளைக்கு 5% லாஸ் பண்ணக்கூடாது, ஓவராலாக அக்கௌண்ட்டில் 10% லாஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி 3 நாள். ஸோ இந்த ரெண்டையுமே நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மாஸ்டர் அக்கௌண்ட் கொடுத்துருவான். மாஸ்டர் அக்கௌண்ட்லேயுமே இந்த ரிஸ்க் ரூல் சேம் தான். பர் டே 5%, ஓவராலாக 10%. பட் இதில் பண்ணுற ப்ராஃபிட்ஸை நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த வித்ட்ராவல் மெத்தட்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத நெக்ஸ்ட் பார்ப்போம். இங்கே டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் டைப்ஸ் இருக்குது. 2 ஸ்டெப் பார்த்தோமா, அதே மாதிரி 1 ஸ்டெப் 0ன்னு இருக்குது. இப்போது நீங்கள் பார்க்கும்போது 2 ஸ்டெப்பில் 2 ரவுண்டு பாஸ் பண்ணால் தான் மாஸ்டர் அக்கௌண்ட்டு $530 பே பண்ணுறோம். ஆனால் இங்கே 0ல் டேரெக்டாக மாஸ்டர் அக்கௌண்ட் கொடுத்துட்றாங்களே, நம்ம அதை விட கம்மியாக தான் பே பண்ணுறோன்னு தோணும். பட் ஆனால் இந்த ரூல்ஸுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த 2 ஸ்டெப்பை கம்பேர் பண்ணும்போது. ஃபர்ஸ்ட் 1 ஸ்டெப் தான் என்னென்னு பார்ப்போம். 1 ஸ்டெப்பில் ஒரு ரவுண்டு தான் இருக்கும். ஒரு சேலஞ்சை நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக மாஸ்டர் அக்கௌண்ட் கொடுத்துருவான். பட் ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா இந்த ரிஸ்க்குங்கிறத கம்மி பண்ணிடுவான். இப்போது 2 ஸ்டெப்பில் 5%, 10% உங்களுக்கு லிமிட் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 3%, 6% ஆக்கிடலாம் லிமிட். ஸோ இதுதான் பிரச்சனை. அப்போ உங்களுக்கு லிமிட் ஓவராலாக லாஸ்ட் லிமிட் கம்மியாகுது. இதுக்குள்ளே உங்களால் ட்ரேட் பண்ண முடியும்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் நான் 2 ஸ்டெப் தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். அது ஏன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. 2 ஸ்டெப். அதே மாதிரி 0 அக்கௌண்ட்னா என்னென்னா டைரெக்டாக மாஸ்டர் அக்கௌண்ட் கொடுத்துருவான். ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா கன்சிஸ்டன்சி ரூல்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி நீங்கள் 7 நாளைக்கு மினிமம் ட்ரேட் பண்ணணும். கன்சிஸ்டன்சி ரூல்னா என்னென்னா 15% கன்சிஸ்டன்சி ரூல் கொடுத்துருக்கான். அப்படின்னா என்னென்னா நீங்கள் 7 நாள் ட்ரேட் பண்ணுறீங்க கரெக்டாக. இந்த 7 நாள் ட்ரேட் பண்ணும்போது மொத்த ப்ராஃபிட் ஒன்று பண்ணியிருப்பீங்க, அது ஓவரால் ப்ராஃபிட்டு. ஈச் டே இண்டிவிஜுவலாக ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்களே, அந்த ஈச் டேல ஏதோ ஒரு நாள் ஹையஸ்ட்டாக ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க கரெக்டாக. ஒரு நாள் ப்ராஃபிட் வந்து இருக்கிறதுலேயே இந்த மிச்சம் 6 நாளை விட ஹையஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த நாள் எடுத்துக்கலாம். இங்கே என்னென்னா ஹையஸ்ட் ஒரு நாள் ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்களா, the highest profit cannot be more than 15% of
ஓவரால் ப்ராஃபிட்ஸ். இந்த கன்சிஸ்டன்சியை புரிஞ்சுக்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக நான் பிரிச்சிருக்கேன். ஒரு டைப் ஆஃப் ட்ரேடர் வந்து டெய்லி 1500 பண்ணி 7 நாளில் மொத்தம் $10,500 ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்களோட கன்சிஸ்டன்சி ஸ்கோர் என்னன்னா, ஹையஸ்ட் ப்ராஃபிட் என்ன 7 நாளில் எல்லா நாளும் 1500 பண்ணியிருக்காங்க. ஸோ 1500 ஹையஸ்ட் ப்ராஃபிட். மொத்த ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 10,500. ஸோ இதால் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் 14%. விச் மீன்ஸ் இவங்க சொல்கிற 15%க்குள்ளே வந்துடும். ஸோ உங்களுக்கு அவன் பே அவுட் கொடுத்துருவான். உங்களுக்கு என்னன்னா நீங்கள் எலிஜிபிள். இன்னொரு கேஸ் எடுத்துக்கலாம். இங்கே இந்த செகண்ட் ட்ரேடர் வந்து ஒரு நாள் $4,000 பண்ணிட்டான். மிச்ச நாள் எல்லாமே 1500 பண்ணியிருக்கான். மொத்தமாக $13,000 வந்து அவன் ப்ராஃபிட் பண்ணியிருக்கான். ஸோ இந்த ஹையஸ்ட் ப்ராஃபிட் 4000 பண்ணான்ல, 4000 மொத்த ப்ராஃபிட் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ வருதா? ஸ்கோர் 30% வருது. நீங்கள் 15%க்கு மேலே பண்ணிட்டீங்க. ஸோ இந்த கேஸில் என்ன பண்ணுவான்னா, நீங்கள் எலிஜிபிள் கிடையாது பே அவுட்டுக்கு. 15%க்கு உள்ளே இருக்கணும். இப்போ புரியுதா? நீங்கள் ப்ராஃபிட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது சின்ன ப்ராஃபிட்ஸாக தான் உங்களால் பண்ண முடியும். ஏதோ ஒரு நாள் பெரிய ப்ராஃபிட்ஸ் பண்ணிவிட்டு மிச்ச நாளெல்லாம் சின்ன ப்ராஃபிட்ஸ் பண்ணிங்கன்னா அந்த 15% கன்சிஸ்டன்சி ஸ்கோருக்குள்ளே வரமாட்டீங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த ஃபீஸுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த இடத்துல. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 0 அக்கௌண்ட்டு 1 ஸ்டெப்லாம் ப்ரிஃபர் பண்ணாதீங்க. 2 ஸ்டெப் போய்க்குங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ட்ரேடிங் இருக்கும். ஃபஸ்ட் ஸ்டெப் பாஸ் பண்ணுவீங்க, செகண்ட் ஸ்டெப் பாஸ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் மாஸ்டர் அக்கௌண்ட் வரும், அதில் பே அவுட் எடுக்கலாம். இதுலேயுமே என்ன பண்ணால் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் என்னங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். ஸோ இங்கே என்னென்னா, நீங்கள் ஒரு பெரிய ப்ராஃபிட் ஒரு நாள் பண்ணுறீங்கன்னா இதுக்கு ஈக்குவலாக தான் மிச்ச நாள் எல்லாமே நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிட்டு வரணும். இப்போ இங்கே 4000 பண்ணிட்டீங்க, ஒரு நாள் மட்டும் பெரிய ப்ராஃபிட் பண்ணிட்டு மிச்ச நாள்லாம் கம்மியான ப்ராஃபிட்ஸ் வந்தீங்கன்னா இந்த 15%க்குள்ளே வராது. இங்கே நீங்கள் அகெயின் நீங்கள் 4000 5000 4000 நீங்கள் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா ஓவராலாக ஹையஸ்ட் ஸ்கோரால் டிவைட் பண்ணும்போது இந்த 14%க்குள்ளே வந்துடும். ஸோ இது பிகினர் ட்ரேடருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் 2 ஸ்டெப் போய்க்கோங்க. நானுமே 2 ஸ்டெப் தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ரூல்ஸுங்கிறது கம்பேரிட்டிவ்லி பிட் ஈஸி பிகினர் ட்ரேடருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே பேசிக் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ். இது இல்லாமல் நெக்ஸ்ட் இன்டெப்த்தாக போகலாம். இதில் என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. நீங்கள் எந்த ஃபண்ட் அக்கௌண்ட் வாங்கினாலும் சரி, ஃபர்ஸ்ட் அவங்க வெப்சைட்டில் போய் கம்ப்ளீட்டாக எல்லா ரூல்ஸும் படிச்சிருங்க. இங்கே இருக்கிறது மட்டும் ரூல்ஸ் கிடையாது. இது இல்லாமல் FAQ, ட்ரேடிங் அப்ஜெக்டிவ்ஸ்னு இதில் போய் பார்த்தீங்கன்னா தான் இன்னும் இன்டெப்த்தாக உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இங்கே நான் ட்ரேடிங் அப்ஜெக்டிவ்ஸில் போயிட்டு 2 ஸ்டெப் அக்கௌண்ட் தான் அதை பற்றியான தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வேறு அக்கௌண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இங்கே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். 2 ஸ்டெப்பில் நம்ம பார்த்த மாதிரி டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் சைஸஸ் இருக்குது. ப்ளஸ் நம்ம பார்த்ததில் 2 எவாலுவேஷன் ஸ்டேஜுங்கிறது ஃபஸ்ட்டு 2 ரவுண்டு பாஸ் பண்ணோம்னா நமக்கு மாஸ்டர் அக்கௌண்ட் கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட் இந்த 2 ரவுண்டு சேலஞ்ச் ஃபேஸில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். நம்ம பார்த்த மாதிரி 8% 5%ங்கிறது ப்ராஃபிட் பண்ணணும் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயும் செகண்ட் ரவுண்ட்லேயும். அப்புறம் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 5% லாஸ் பண்ணக்கூடாது, ஓவராலாக 10% லாஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு இன்ஆக்டிவிட்டி ரூல் பார்த்தீங்கன்னா கடந்த 30 நாளில் கடைசி 30 நாளில் ஒரு ட்ரேட் கூட நீங்கள் ப்ளேஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் போயிடும். நீங்கள் ஃபீஸ் பே பண்ண ஃபீஸ் போயிடும். எகெயின் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி இன்னொரு அக்கௌண்ட் தான் வாங்கணும். இதுதான் இன்ஆக்டிவிட்டி ரூல். அப்புறம் இந்த சேலஞ்ச் ஃபேஸில் நியூஸ் ட்ரேடிங் அலோவ் பண்ணுவாங்க. நியூஸ் டைமில் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓவர் நைட்டில் ஹோல்ட் பண்ணலாம் ட்ரேட்ஸு, வீக்கெண்டில் ஹோல்ட் பண்ணலாம், ஃப்ரைடே ஹோல்ட் பண்ண முடியும் நீங்கள் ட்ரேட்ஸு. பாஸ் பண்ணுறதுக்கு எந்த டைம் லிமிட்டும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கலாம். மினிமம் 0.01 லாட் நம்ம மினிமம் டேஸ்க்கு ஒரு நாள்லேயே நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா மிச்சம் 2 நாளைக்கு சும்மா 0.01 லாட் பை பண்ணி செல் பண்ணிங்கனாலே போதும். அது ட்ரேடிங் டேவாக கணக்கு எடுத்துக்கும். இது ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் இருக்க 2 ஸ்டெப்புக்கு. நெக்ஸ்ட்டு மாஸ்டர் அக்கௌண்ட் பார்ப்போம். நீங்கள் 2 ஸ்டெப்பை பாஸ் பண்ணிட்டீங்க. மாஸ்டர் அக்கௌண்ட்டில் என்ன ரூல்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். மாஸ்டர் அக்கௌண்ட்லேயே அதே மாதிரி மேக்ஸிமம் 5% ஒரு நாளைக்கு பண்ணக்கூடாது லாஸு, ஓவராலாக 10% அக்கௌண்ட்டில் லாஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு மேக்ஸ் ரிஸ்க் பர் ட்ரேட் ஐடியா. இதை நல்லா கவனிங்க. இப்போது நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க. ஒரு ட்ரேடுங்கிறது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ட்ரேட் ஐடியா, ஒரு செட்டப்பை நீங்கள் 2-3 ஆர்டராக மாற்றி போட்டிங்கனாலுமே அது ஒரு ட்ரேடு தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல பை பண்ணுறீங்க, ஒரு இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க, இது ஒரு செட்டப்பு. இதில் ஒரு 1% ரிஸ்க் எடுத்துட்டீங்க. எகெயின் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழிச்சு திருப்பி அதே ஆர்டர் அதே மாதிரி அதே இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்க, அதே ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க, அதே செட்டப்பை திருப்பி ட்ரேட் பண்ணுறீங்க. இப்படி பண்ணும்போது இந்த 2 ஆர்டர் 3 ஆர்டராக போடுறீங்களா, இதெல்லாமே ஒரு ட்ரேட் ஐடியாவை தான் கன்சிடர் பண்ணிக்குவான். ஸோ இந்த மொத்த 3-4 ஆர்டர் நீங்கள் ஒரே மாதிரி போட்டிங்கனாலுமே இந்த ஒரு ட்ரேட் ஐடியாவுக்கு மேக்சிமமாக நீங்கள் 3% தான் ரிஸ்க் பண்ணணும். உங்கள் அக்கௌண்ட் சைஸ் 50Kக்கு கீழே இருந்தால். அதே மாதிரி 50Kக்கு மேலே இருந்தால் 2% தான் ரிஸ்க் பண்ணணும்.
சிம்பிளாக என்ன சொல்லணும்னா ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் மாஸ்டர் அக்கௌண்ட்டில் 2% தான் ரிஸ்க் பண்ணணும், அதுக்கு மேலே பண்ணக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி 50K கீழே இருக்குன்னா மேக்ஸிமம் 3% தான் ரிஸ்க் பண்ணணும், அதே மாதிரி அதுக்கு மேலே பண்ணக்கூடாது. நீங்கள் பிரித்து ஆர்டராக போட்டாலும் சரி மேக்ஸிமம் இவ்வளோ தான் ரிஸ்க் பண்ணணும் மாஸ்டர் அக்கௌண்ட்டில். இதை நீங்கள் ப்ரீச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவன் பேஅவுட் தரமாட்டான். நம்ம தப்பு பண்ணிட்டு அவங்க பேஅவுட் தரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது, நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட்டு நியூஸ் ட்ரேடிங். நியூஸ் ட்ரேடிங் என்னன்னா 5 நிமிஷம் டைம் விண்டோ இருக்கு. விச் மீன்ஸ் 7 மணிக்கு நியூஸ்னா 5 நிமிஷம் முன்னாடியும் பின்னாடியும் இதுக்கு இடையில நீங்க ட்ரேடிங் பண்ணக்கூடாது, ஆர்டர் பிளேஸ் பண்ணக்கூடாது, பை செல் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணி ஏதாவது ப்ராஃபிட்ஸ்க்கு இது எடுத்தீங்க அப்படின்னா அந்த ப்ராஃபிட்ஸ் உங்களுக்கு அவன் அக்கௌண்டபிளாக எடுத்துக்க மாட்டான். லாஸ் எடுத்தீங்கன்னா லாஸ் அக்கௌண்டபிள் ஆயிரும். ஸோ நீங்கள் அந்த 5 நிமிஷம் அந்த விண்டோக்குள்ளே ட்ரேட் பண்ணக்கூடாது. இவங்க என்னென்ன நியூஸ் வந்து கன்சிடர் பண்ணுறான் அப்படின்னா ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. இதில் போனீங்கன்னா இதில் ரெட் ஃபோல்டர் நியூஸ்ன்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுமா இந்த ரெட் ஃபோல்டர் நியூஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் கன்சிடர் பண்ணுறான். ரெட் ஃபோல்டர் இங்கே போயிட்டு கூட நீங்கள் ஷார்ட் கூட பண்ண முடியும். இங்கே போயிட்டு ரெட் ஃபோல்டரை மட்டும் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் தான். இப்போ யூஎஸ்டினா நீங்கள் கோல்டு ட்ரேட் பண்ணுறீங்கன்னா யூஎஸ்டி பேரில் 7:30 மணிக்கு நியூஸ் இருக்குது. ஸோ 7:30 மணிலேருந்து 5 நிமிஷம் முன்னாடி பின்னாடியும் நீங்கள் எந்த ஆர்டரும் பிளேஸ் பண்ணக்கூடாது. அதுதான் இந்த நியூஸ் ட்ரேடிங் ரூல். நாட் அலவுட் டு ஓப்பன் ஆர் க்ளோஸ் எனி பொசிஷன் 5 minutes பிஃபோர் ஆர் ஆஃப்டர் ஹை இம்பாக்ட் ரெட் ஃபோல்டர் நியூஸ். ஓகேவா? அதே மாதிரி ஸ்விங் ட்ரேடர்ஸ்க்காக ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கான். என்னன்னா நீங்கள் நியூஸ்லேருந்து 5 மணி நேரம் முன்னாடி ஆர்டரை பிளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நியூஸ்லேருந்து 5 மணி நேரம் முன்னாடினா 7:30 மணிலேருந்து 5 மணி நேரம் முன்னாடி 2:30 மணிக்கு முன்னாடியே நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ட்ரேடை நியூஸ் டைமில் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ட்ரேட்ஸ் ஓப்பன்ட் 5 hours பிஃபோர் ஹை இம்பாக்ட் நியூஸ் ஆர் ஈவெண்ட் ஆர் எக்ஸ்க்ளூடட். ஸ்விங் ட்ரேடர்ஸ்க்காக நீங்கள் காலையிலே ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டீங்க, ஈவினிங் தான் உங்களுக்கு நியூஸ் இருக்குது அப்படின்னா அந்த ட்ரேடை நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம். அது வந்து இந்த ரூலுக்குள்ளே வராது. ஓகேவா? அதே மாதிரி இங்கே இன்ஆக்டிவிட்டி ரூல் இருக்குது. நீங்கள் வந்து என்னென்னா அட்லீஸ்ட் 30 நாள் ஒரு ட்ரேடாக எடுக்கணும். அப்படி எடுக்காம மாட்டிங்கன்னா மாஸ்டர் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் மாஸ்டர் அக்கௌண்ட் போயிடும். ஓகேவா? அப்புறம் லீவரேஜ் அதே மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்க மாதிரி லீவரேஜ் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ஓவர் நைட் அண்ட் வீக்கெண்ட் ஹோல்டிங், ஓவர் நைட் நீங்கள் ட்ரேட்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ரூல்ஸ் நீங்கள் பார்த்தீங்க. கரெக்ட். இது இல்லாமல் சில விஷயம்லாம் இருக்குது. நீங்கள் FAQs ஒரு தடவை ஃபுல்லாக படிங்க, அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். நீங்கள் ஒரு 2 ஸ்டெப் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் இதில் போயிட்டு 2 ஸ்டெப்னு டைப் பண்ணிங்கன்னா போதும், 2 ஸ்டெப் மாடல்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் தெளிவாக இன்டெப்த்தாக அவன் கொடுத்துருக்க ரூல்ஸ் எல்லாமே இதில் தெளிவாக போட்டிருப்பான். இதெல்லாம் வயலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருப்பான் இந்த இடத்துல. எதையும் ஒரு தடவை ஃபுல்லாக படிங்க. இது இல்லாமல் சில விஷயங்கள் இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஒன்று என்னென்னா மெயினான விஷயம், நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, இப்போ ஒரு கிரெடிட் கார்டை வச்சு நீங்கள் இந்த சேலஞ்சை வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த கார்டு உங்கள் பேரில் இருக்கணும். உங்கள் கார்டு இல்லை உங்கள் கிரிப்டோ வாலெட்டை வச்சு மட்டும்தான் நீங்கள் சேலஞ்ச் பர்ச்சேஸ் பண்ணணும். நீங்கள் மாற்றி வேறு ஃப்ரெண்ட்ஸோட கார்டோ ஏதோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பே அவுட் டைமில் பிரச்சனை வர சான்ஸ் இருக்குது. இதுவும் ஒரு எல்லாத்துக்கும் நடக்கிறது இல்லை, பட் இது ஒரு பிரச்சனை பே அவுட் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் காப்பி ட்ரேடிங். காப்பி ட்ரேடிங் உங்கள் அக்கௌண்ட்குள்ளேயே, நீங்கள் 2 மாஸ்டர் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க உங்கள் பேரில், அதுக்குள்ளேயே நீங்கள் சேம் ட்ரேட் ஐடியாஸ் 2 அக்கௌண்ட்லேயே எடுக்கிறீங்க அப்படின்னா அது பிரச்சனை இல்லை, அந்த காப்பி ட்ரேடிங் அலௌடட் தான். ஆனால் நீங்கள் ஒரு லைவ் ஸ்ட்ரீம் போய் பார்க்குறீங்க, இல்லை விஐபி குரூப் அந்த மாதிரி ஏதோ ஒரு குரூப்பை ஃபாலோ பண்ணுறீங்க, அவன் ஒரு ட்ரேட் கொடுக்குறான், அந்த ட்ரேடை போய் நீங்கள் ஃபண்ட் அக்கௌண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா, இல்லை ஒரே ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கலாம், ஒரு ஃபேமஸான ஸ்ட்ராட்டஜி, அதுலேருந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களை மாதிரியே அதில் இருக்க கம்யூனிட்டி இருக்கிறவங்க எல்லாருமே, இல்லை இந்த லைவ் ஸ்ட்ரீம் பார்க்குற எல்லாருமே அதே ட்ரேடையே எடுப்பாங்க. ஸோ ஒரு 20-30 பேர் அந்த அதே ட்ரேட் எடுத்தாங்கன்னா அந்த காப்பி ட்ரேடிங் அலோட் கிடையாது, உங்கள் அக்கௌண்ட் ரீச் ஆயிடும். நிறையா பேர்த்துக்கு இந்த காப்பி ட்ரேடிங்னால அக்கௌண்ட் ரீச் ஆகிருக்கும் அப்படிங்கிற இதை நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயே இதுலேயே பார்த்துருப்பீங்க. இது இந்த ரீசன்னால தான். நீங்கள் எந்த விஐபி குரூப்ஸோ இல்லை லைவ் ஸ்ட்ரீமையோ பார்த்து காப்பி ட்ரேடிங் பண்ணி ஃபண்ட் அக்கௌண்ட்ஸை ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அக்கௌண்ட் ரீச் ஆயிரும். உங்களுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கோங்க, உங்களுக்கும் ஒரு ட்ரேட் ஐடியா இருக்கணும். உங்களோட சொந்த ஐடியாவில் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஃபண்ட் அக்கௌண்ட்ஸில் கடைசி வரைக்கும் உங்களால் இருந்து ப்ராஃபிட்ஸ் எல்லாம் பார்க்க முடியும், பேவுச் எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா KYC வெரிஃபை பண்ணணும். இங்கே இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, உங்கள் பேர்லேயே 2 ஃபண்டிங் பர்பஸ் அக்கௌண்ட்ஸ் இருக்கக்கூடாது.
ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஆதாரை வச்சு 2 அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி வேறு இமெயில் ஐடி வச்சு ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினீங்க பே அவுட் ரிஜெக்ட் பண்ணிடுவான். ஓகேவா? அப்படி பண்ணக்கூடாது. உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டில் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். ஏதாவது பிரச்சனைனா கஸ்டமர் கேர் கனெக்ட் பண்ணி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதீங்க. இந்த கேஒய்சி ரூல்னு ஒன்று இருக்குது. உங்கள் பேரில் ஒரு அக்கௌண்ட் தான் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் 2 சேலஞ்சை பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேஒய்சி வெரிஃபிகேஷன் நடக்கும். இங்கே ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்கணும். ஆதார் அந்த மாதிரிலாம் கொடுத்து இது வெரிஃபை பண்ணிக்கலாம். பேரெல்லாம் மேட்ச் ஆகணும் கரெக்டாக. இது வெரிஃபை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அக்ரிமெண்ட் வந்து மெயிலில் அனுப்புவாங்க. அந்த அக்ரிமெண்ட்டை நீங்கள் சைன் பண்ணி சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு மாஸ்டர் அக்கௌண்ட் கொடுத்துருவாங்க. மாஸ்டர் அக்கௌண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்கள் டேஷ்போர்டில் செட் ரிவார்ட் சைக்கிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மாஸ்டர் அக்கௌண்ட் கொடுப்பான். அப்போ தான் உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். இங்கே ரிவார்ட் சைக்கிளுங்கிறது என்னன்னா 4 டைப் ஆஃப் ரிவார்ட் சைக்கிள் இருக்கும். இதில் நம்ம ஒன்று சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் மாற்ற முடியாது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வீக்லி ரிவார்ட்ஸ் பார்க்கலாம். வாரத்துக்கு ஒருக்கா டியூஸ்டே நான் பே அவுட் எடுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ப்ராஃபிட்லேருந்து 60% கொடுப்பான். இல்லை 2 வாரத்துக்கு ஒருக்கா எடுத்தால் போதும், 2 வாரத்துக்கு ஒருக்கா டியூஸ்டே எடுக்கிறேன் அப்படின்னா 80% கொடுப்பான் உங்களுக்கு. மாதத்துக்கு ஒருக்கா எடுத்தால் போதும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மாதத்துக்கு ஒருக்கா டியூஸ்டே எடுத்தால் போதும்னு கொடுத்தீங்கன்னா 100% கொடுத்துருவோம் ப்ராஃபிட்ஸ்லேருந்து. ஸோ இங்கே நான் ப்ரிஃபர் பண்ணுறது பை வீக்லி. 2 வாரத்துக்கு ஒருக்கா சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 14 நாளைக்கு ஒருக்கா நீங்கள் பே அவுட் எடுத்துக்கலாம். 80% உங்கள் ப்ராஃபிட்ஸ்லேருந்து கொடுத்துரும். இது நான் ப்ரிஃபர் பண்ணுறது. பட் உங்களுக்கு இது எது ஓகேவா இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இங்கே ஆன் டிமாண்ட் பேயோஸ்ங்கிறத செலக்ட் பண்ணிடாதீங்க. பண்ணிங்கன்னா என்னன்னா 90% கொடுப்பான், எப்போ வேணாலும் பே அவுட் ரெக்வஸ்ட் பண்ணிக்கலாங்கிறதுலாம் இருக்கும். ஆனால் இங்கேயும் அந்த 35% கன்சிஸ்டன்சி ஸ்கோர்னு ஒன்று ஆட் பண்ணிடுவான். ஸோ இந்த ஆன் டிமாண்ட் பே அவுட்ஸ்க்கு போகாதீங்க. பெட்டர் இதில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. வீக்லி, பை வீக்லி, மந்த்லி. ஓகேவா? இந்த 3க்குள்ள வித்தியாசம் வாரத்துக்கு ஒருக்கா, 2 வாரத்துக்கு ஒருக்கா, மாதத்துக்கு ஒருக்கா பே அவுட் 60%, 80%, 100% உங்கள் ப்ராஃபிட்லேருந்து ஸ்பிளிட் கொடுக்குறது. ஓகேவா? இது புரிஞ்சா? ரிவார்ட் சைக்கிள் இதுதான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா ரூல்ஸையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது இல்லாமல் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் ஷார்ட்ஸாக போடுறேன். நெக்ஸ்ட் நம்ம இப்போ எங்கிட்ட இருக்க மாஸ்டர் அக்கௌண்ட்டை பற்றி பார்ப்போம். இப்போ என்கிட்ட 2 மாஸ்டர் அக்கௌண்ட் இருக்குது. ஒன்று 4% அப், இன்னொன்று 1.7% டவுனில் இருக்குது. ஸோ இந்த $4,000 தான் நம்ம இன்னைக்கு பே அவுட் ரெக்வஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த அக்கௌண்ட்டை கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரீச் பண்ணாமல். தேங்க் காட் போயிட்டுருக்கு அப்படியே. ஸோ இந்த அக்கௌண்ட்டை நான் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அக்டோபரில் ஒரு பே அவுட் எடுத்தேன், நவம்பரில் ஒரு பே அவுட் எடுத்தேன், டிசம்பரில் ஒரு பே அவுட் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஜனவரி, ஃபெப்ரவரிலேருந்து பே அவுட் எடுக்கல. அப்போ அக்கௌண்ட் வந்து அப் டவுனாக போயிட்டுருக்கு. ப்ராஃபிட் லாஸ்ன்னு போயிட்டுருக்கு. ஏன்னா கோல்டு கன்சாலிடேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இந்த அக்கௌண்ட் வந்து நான் டிசம்பர் மாதத்துலேருந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அக்கௌண்ட் டிசம்பர் மாதத்துலேருந்து ட்ரேட் பண்ணிருக்கேன். ஜனவரியில் ஒரு பே அவுட் எடுத்தேன். இந்த அக்கௌண்ட்ல இருந்தும் ஃபெப் மார்ச்சில் எந்த பே அவுட்டுமே எடுக்கல. இன்னொரு ரீசன் என்னன்னா, ஃபெப் மார்ச் மோஸ்ட்லி நான் அந்த ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லூசிட் ட்ரேடிங்கில் ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் ஆரம்பிச்சு அதில் 6 பே அவுட் எடுத்துட்டேன். இந்த ஒரு மாதம் கேப்லேயே 6 பே அவுட் எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த $4,000 நம்ம பே அவுட் எடுக்க போகிறோம். மார்ச் மந்தோட பே அவுட் இதுதான். ஜனவரி, ஃபெப்ல ஃபண்டிங் குட்ஸ்லேருந்து எந்த பே அவுட்டுமே நான் எடுக்கல. இது வந்து என்னோட 5th பே அவுட். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நான் பண்ண சில விஷயம், எனக்கு ஒர்க் அவுட் ஆன சில விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் வந்து ரொம்ப கம்மியான ட்ரேட்ஸ் தான் எடுத்திருக்கேன். எல்லா நாளும் ட்ரேடிங் பண்ணலை நான் இந்த இடத்துல. அதே மாதிரி செப்டம்பரில் ஆரம்பிக்கிறேன். எடுத்த முதல் ட்ரேட் எனக்கு ப்ராஃபிட் ஆயிடுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, பே அவுட் எடுக்கிற வரைக்கும் ட்ரேடிங்கே பண்ணல. 2 வாரத்துக்கு வெயிட் பண்ணி அந்த பே அவுட்டை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரேடிங் ஆரம்பிக்கிறேன் திருப்பியும் நான். ஸோ எகெயின் நான் ப்ராஃபிட் பண்ணிடுறேன். எகெயின் வந்து பே அவுட் கிடைக்கிற வரைக்கும் நான் ட்ரேடே பண்ணல. புரியுதா? இப்போ ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு, ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் ஆகி உங்கள் அக்கௌண்ட் ப்ளஸில் இருக்கு, எலிஜிபிள் ஃபார் பே அவுட்னு ஆயிடுச்சுன்னா அந்த பே அவுட் எடுக்கிற வரைக்கும் அந்த அக்கௌண்ட்டில் ட்ரேட் எடுக்காதீங்க. ஏன்னா எகெயின் ட்ரேட் எடுப்பீங்க, இல்லை லாஸ்ட்டில் போகும், அப்புறம் எமோஷன்ஸ் இன்வால்வ் ஆகும், அக்கௌண்ட் ப்ரீச் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஸோ ஒரு ப்ராஃபிட் பண்ணுறீங்க, பே அவுட் எலிஜிபிள்னா பே அவுட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. அது வரைக்கும் ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, கம்மியான ட்ரேட்ஸ் எடுக்கணும், குவாலிட்டியான ட்ரேட்ஸ் எடுக்கணும். ஸோ அக்கௌண்ட் ப்ராஃபிட்டில் போயிடுச்சுன்னா பே அவுட் எடுக்கிற வரைக்கும் அதில் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகேவா? இன்கேஸ் என்னன்னா பே அவுட் எடுத்துட்டீங்க, நல்லா ப்ராஃபிட்ஸ் வந்திருக்கு அப்படின்னா இன்னொரு அக்கௌண்ட் கூட வாங்கிக்கோங்க. இந்த 2 அக்கௌண்ட்டை நம்ம என்ன பண்ணலாம்னா சைக்கிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுறீங்க, அந்த அக்கௌண்ட்டில் ப்ராஃபிட் வந்துருச்சு, இந்த அக்கௌண்ட்டை பே அவுட் எடுக்கிற வரைக்கும் ட்ரேட் பண்ணாமல் இருக்க போறீங்க. அதுக்கு பதிலாக இன்னொரு அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ண போறீங்க. ஸோ அந்த அக்கௌண்ட் ப்ராஃபிட்டபிள் ஆயிடுச்சு, அதுக்குள்ளே இந்த அக்கௌண்ட்டோட பே அவுட் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த 3 அக்கௌண்ட்டுக்குள்ள ஒரு அக்கௌண்ட்டாக மாற்றி நம்ம பே அவுட் சைக்கிளில் கொண்டு போயிட்டு ட்ரேட் பண்ணிட்டு ஸ்கேல் பண்ணிட்டே போகலாம். ஓகேவா?
நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன் எப்படி மோஸ்ட் சிஎஃப்டி ஃபண்டட் அக்கௌண்ட்ஸில் பே அவுட் ரிஜெக்ட் ஆகாமல் ட்ரேட் பண்ணுறதுன்னு. அந்த சீக்ரெட்டை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ பே அவுட் ரெக்வஸ்ட் பண்ணிடுவோம் லைவாக. இப்போ இந்த அக்கௌண்ட்லேருந்து பே அவுட் ரெக்வஸ்ட் பண்ண போகிறேன். ரிவார்ட்ஸ்குள்ளே போயிட்டேன். இங்கே ரெக்வஸ்ட் ரிவார்ட்னு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கேன் சி அங்கே உங்களோட அக்கௌண்ட் இருக்கும், எலிஜிபிள் அமௌண்ட்டு போட்டிருப்பாங்க. இங்கே போயிட்டு மேக்ஸ்ன்னு கிளிக் பண்ணி இந்த மொத்த அமௌண்ட்டையும் நான் வித்ட்ரா பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் பேமெண்ட் மெத்தட்ஸ் பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் மெத்தட் இருக்கும், கார்டு, கிரிப்டோ, ரைஸ்ன்னு இருக்கும். மோஸ்ட்லி எல்லாம் ரைஸ் தான் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ரைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே என்னென்னா இது ஒரு பிஸ்னஸ் இன்கமாக வரும். இந்த ரைஸ்ங்கிறது என்னென்னா ஒரு யூஎஸ் ஒரு ஃபார்ம், ஒரு டிஜிட்டல் ஃபார்ம். இதுலேருந்து என்னென்னா உங்களை ஒரு இண்டிவிஜுவல் கான்ட்ராக்டராக அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் இன்கமாக தான் அந்த ஃபண்ட்ஸ் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஸோ ப்ராப்பராக சிஏ வச்சு இது பிஸ்னஸ் இன்கமாக உங்களால் ஃபைல் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி உங்கள் ப்ராப்பராக நீங்கள் உங்கள் கார்டு யூஸ் பண்ணிக்கிட்டு பே பண்ணுறீங்க இந்த சேலஞ்ச் ஃபீஸ்னால், இந்த சேலஞ்ச் ஃபீஸ் எல்லாமே உங்கள் பிஸ்னஸ் எக்ஸ்பென்சஸ் தான் உங்களால் டிடெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ராப்பராக சிஏ வச்சு இது உங்களால் ஃபைல் பண்ணிக்க முடியும். ரைஸில் பண்ணிங்கன்னா டேக்ஸ் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். 30%, 35% வாட் எவர் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி நம்ம டேக்ஸ் பே பண்ணிக்கலாம், ப்ராப்பராக ஃபைல் பண்ணிக்கலாம். P2P ரிஸ்க்குன்னு ஒன்று பேசுகிறப்போ முன்னாடி, P2P ரிஸ்க் வந்து ஒன்லி இப்போ ரேண்டமாக ஒரு பர்சன் கிட்ட இருந்து உங்களுக்கு வருது, ஸ்கேம் மணி வர சான்ஸ் இருக்குது, அதுதான் பிரச்சனை. பட் இந்த மாதிரி ரைஸ் நம்ம டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்குள்ளே போயிட்டு அது ஒரு பிஸ்னஸ் இன்கமாக உங்களுக்கு வருது, P2P-யாக வராமல் ப்ராப்பராக பிஸ்னஸ் இன்கமாக வருதுன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் சிஏ வச்சு ஃபைல் பண்ணிக்கலாம். நான் கிரிப்டோ தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நான் கிரிப்டோ செலக்ட் பண்ணுறேன். கிரிப்டோ வாலெட் கேட்கும் இந்த இடத்துல. என்னோடய கிரிப்டோ வாலெட்டை செலக்ட் பண்ணிட்டேன். இங்கே ட்ரேடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது என்னன்னா நீங்கள் ட்ரேடின்ல இன்கேஸ் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரேடின்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இங்கே என்னென்னா இது ட்ரேடிங்கிறது அவங்களோட ப்ரோக்கர். இதில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா டைரெக்டாக பே அவுட் அதுக்கு கொண்டு வந்தீங்கன்னா அவங்க போனஸ் மாதிரிலாம் கொடுக்குறாங்க, ட்ரேடிங் போனஸ் மாதிரி. இதில் நான் ப்ரிஃபர் பண்ணுறதுல ஏன்னா ட்ரேடிங் நான் ட்ரேட் பண்ணுறதில்ல. ஸோ டைரெக்டாக கிரிப்டோஸ் தான் செலக்ட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை கிளிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு டேர்ம்ஸை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணி இதை பார்த்துட்டு தான் உங்களால் இங்கே கன்ஃபார்ம் பண்ண முடியும். இங்கே கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதே மாதிரி நீங்கள் கிரிப்டோ வாலெட் எடுக்கிறீங்கன்னா கிரிப்டோ வாலெட் உங்கள் வாலெட்டாக இருக்கணும். ரேண்டமாக ஃப்ரெண்ட்ஸ் வாலெட்டில் அப்படிலாம் எடுக்காதீங்க. ஸோ இங்கே போய்ட்டு கிளைம் மை ரிவார்ட்னு ஆப்ஷன் கொடுக்குறேன். 80% நான் பண்ண ப்ராஃபிட்ஸ்லேருந்து 80% ஸ்ப்ளிட் எனக்கு கொடுப்பாங்க. ஸோ கீழே பார்க்க முடியும் ரிவார்ட் ரெக்வஸ்ட் சப்மிட்டட்னு வந்திருக்கும். ஸோ இப்போ நான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ நேரத்தில் பே அவுட் அப்ரூவ் ஆகுதுன்னு. அதையும் நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். ரிவார்ட் ரெக்வஸ்ட்னு மெயில் வந்துருச்சு நமக்கு, நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, எப்படி பே அவுட் ரிஜெக்ட் ஆகாமல் ட்ரேட் பண்ணுறதுன்னு அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒன்றுனா போகலாம். நான் என்ன ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுறேன், எப்படி சீக்கிரத்தை பாஸ் பண்ண முடியும், எப்படி ஒரு சேலஞ்ச் ஃபேஸை ஹேண்டில் பண்ணுறதுலாம் பார்க்கலாம். ஸோ நான் வந்து சேலஞ்ச் ஃபேஸை பொறுத்த வரைக்கும் நான் 2% தான் ரிஸ்க் பண்ணுவேன். எல்லாரும் சொல்கிற மாதிரி 0.5%, 0.1% ரிஸ்க் பண்ணி காலத்துக்கும் ட்ரேட் பண்ணிட்டு இருப்பேன்லாம் நினைக்காதீங்க, அப்படி பண்ண முடியாது. அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி ஒரு ட்ரேடர் 1 மந்த் மேலே இந்த சேலஞ்ச் ஃபேஸில் ட்ரேட் பண்ணி பாஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னா 1 மந்த் மேலே ஆயிடுச்சுன்னா மோஸ்ட்லி அவங்க ஃபெயில் தான் ஆகுறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து அக்ரெசிவ் அப்ரோச். இதுதான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் சிஎஃப்டி அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். இதை பண்ணணும்னாலுமே உங்களுக்கு ப்ராப்பர் நாலேஜ் வேணும், ப்ராப்பர் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும், உங்கள்கிட்ட ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். இது வந்து ஒரு கேம்பிளிங் மாதிரி பண்ணாதீங்க. என்னன்னா ஒரு 10 அக்கௌண்ட் நான் எடுத்துப்பேன், அதில் வந்து நான் ரேண்டமாக ட்ரை பண்ணுவேன், அதுலேருந்து ஒரு 2 அக்கௌண்ட் பாஸ் பண்ணால் கூட போதும், நான் ப்ராஃபிட்டபிளாக இருப்பேன் ட்ரை பண்ணாதீங்க. ஒரு ரூல் பேஸ்ட் இல்லைனா ஒரு ப்ராஃபிட்டபிள் ஸ்ட்ராட்டஜி உங்ககிட்ட இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதுக்குள்ளே வரணும். ட்ரேடிங் தெரியாமலாம் இதுக்குள்ளே வந்து இதுலேயும் காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, இது வந்து ரிஸ்க், எவ்வளோ ரிஸ்க் எடுப்பேங்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன். நெக்ஸ்ட்டு அந்த சீக்ரெட் என்னன்னு பார்ப்போம். நம்ம எப்படி பே அவுட் ரிஜெக்ட் ஆகாமல் பே அவுட் வாங்குறதுன்னு. மோஸ்ட் ப்ராஃபார்ம்ஸில் நான் இது இல்லாமல் இன்னும் 2-3 ப்ராஃபார்ம்ஸில் ட்ரேட் பண்ணியிருக்கேன். மோஸ்ட் ப்ராஃபார்ம்ஸில் பே அவுட் ரிஜெக்ட் ஆகாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுங்கள். ஸ்விங் ட்ரேடிங்னா என்னென்னா என்ட்ரி முடிஞ்ச அளவுக்கு ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கணும், மோர் தென் 15 minutes டைம் ஃப்ரேம். நான் மோஸ்ட்லி 1 hour தான் ட்ரேட் பண்ணுறேன் இந்த ஃபண்டட் அக்கௌண்ட்ஸில், ஃபண்டிங் டிப்ஸ்லேயே இருக்கட்டும், மற்ற சிஎஃப்டி இதில். ஸோ ஒரு 1 hour டைம் ஃப்ரேம் செட்டப் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரான என்ட்ரி இருக்கும், ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் இருக்கும், பெருசாக ஸ்லிப்பேஜ் பிரச்சனை இருக்காது உங்களுக்கு. அதே மாதிரி இந்த ஸ்கேல்பிங் பண்ணால் தான் இந்த ரிஸ்க் பிரச்சனையும் வரும் இந்த இடத்துல உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் மாற்றி ஒரு நாளைக்கு 10 ட்ரேட், 20 ட்ரேட், 30 ட்ரேட் எடுக்கும்போது அந்த இடத்துல வந்து என்னன்னா பை சான்ஸ் வந்து அந்த 5% ரூலை பிரேக் பண்ண சான்ஸ் இருக்கு. அப்புறம் ஒரு ட்ரேட்ல தெரியாமல் நீங்கள் என்னன்னா மோர் தேன் 2% ரிஸ்க் எடுக்க சான்ஸ் இருக்கு, 3% ரிஸ்க் எடுக்க சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கனால தான் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுங்க. அது ஒரு சிம்பிள் அண்ட் சீக்ரெட். ஸ்விங் ட்ரேடிங் பண்ணீங்கன்னா மோஸ்ட் ப்ராஃபார்ம்ஸ் உங்களுக்கு பே அவுட் கொடுத்துருவாங்க. ஏன்னா ட்ரேட்ஸுமே ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் என் டேஷ்போர்டை காட்டினேன்.
மாதத்துக்கே உங்களுக்கு என்னன்னா 3-4 ட்ரேடு தான் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது ரிஜெக்ட் பண்ண ரீசனே இருக்காது அவங்களுக்கும். புரியுதா? ஸோ இதுதான் என்னோட சீக்ரெட். இதை முடிஞ்ச அளவுக்கு யாரெல்லாம் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்களோ ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த ப்ராஃபார்ம்ஸ்லேருந்து பே அவுட் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நான் ஃபண்டிங் டிப்ஸ் இல்லாமல் சில ப்ராஃபார்ம்ஸையும் நான் ட்ரேடிங் பண்ணுறேன், பே அவுட்ஸும் கிடச்சிருக்கு எனக்கு. பட் சில என்னன்னா அந்த ப்ராஃபார்ம்ஸ்லாம் நான் சஜஸ்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா ஃபண்டிங் டிப்ஸ் அளவுக்கு எனக்கு அவங்கள ஜென்யூனாக தெரியல. ஏன்னா ட்விட்டரில் மற்றதுலலாம் பார்க்கும்போது நிறையா பே அவுட் தேவையில்லாமல் ரிஜெக்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ராஃபார்ம்ஸ்லாம் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. ஃபண்டிங் டிப்ஸ் மட்டும் தான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் 50K 100K இதில் பே அவுட்ஸ் எடுத்திருக்காங்க மொத்தம். ஸோ இது என்னன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜென்யூனாக இருக்குது. நீங்கள் ரூல்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும், ப்ராப்பராக பே அவுட்ஸ் கொடுத்துருவாங்க. ஃபண்டிங் டிப்ஸில் இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொல்கிறேன். ஸ்ப்ரெட்ஸுங்கிறது அப்பப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மெயினாக சேலஞ்ச் ஃபேஸில். மாஸ்டர் அக்கௌண்ட்டு கூட ஸ்ப்ரெட்ஸ் எனக்கு தெரிஞ்ச அவ்வளோக்கா அதிகமாக இல்லை. பட் சேலஞ்ச் ஃபேஸில் அப்பப்போ அதிகமாக இருக்கும். ஸ்ப்ரெட்ஸ்னால் என்னென்னு போன ப்ரோக்கர் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம், அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்ப்ரெட்ஸ் அதிகமாக இருக்கும்போது ஸ்டாப் லாஸ் ஏதாவது நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டாப் லாஸ் டச் ஆகிறதுக்கு முன்னாடியே ஸ்ப்ரெட்ஸ் பொறுத்து ஸ்டாப் லாஸ் இருக்கிற சான்ஸ் இருக்குது. அதனால என்ன சொல்கிறேன்னா முடிஞ்ச அளவுக்கு பெரிய செட்டப் போய்க்குங்க, ஸ்கேல்பிங் பண்ணாதீங்க. என்ன சொல்கிறேன்னா ஒரு 1 hour செட்டப்லாம் போயிட்டீங்கன்னா நல்ல ஒரு உங்களுக்கு ஸ்டாப் லாஸுக்கு ரூம் இருக்கும். அதே மாதிரி பிரச்சனை இருக்காது. இந்த ஸ்ப்ரெட்ஸ் பிரச்சனையுமே நீங்கள் வந்து என்னென்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது ஸ்ப்ரெட்ஸ் இருந்தாலுமே உங்களால் ப்ராப்பராக ட்ரேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் லீகாலிட்டி பற்றி பார்க்கும்போது ஃபண்டட் அக்கௌண்ட்ஸுங்கிறது லீகல் இந்தியாவில். ஏன்னா போன வீடியோலேயே நம்ம பார்த்துருந்தோம், இங்கே ரியல் ட்ரேடிங் நடக்கல ஃபாரெக்ஸில். ஏன்னா சிமுலேட்டட் ட்ரேடிங் தான் நடக்குது. பிஸ்னஸ் மாடலும் ஸ்டார்டிங்கில் பேசியிருந்தோம் ஏன் ரியல் ட்ரேடிங் நடக்கல அப்படின்னு. ஸோ இது இந்தியாவில் லீகல். இதில் வர ஃபண்ட்ஸையுமே ப்ராப்பராக பிஸ்னஸ் இன்கமாக உங்கள் சிஏ வச்சு ஃபைல் பண்ணிக்க முடியும் உங்களால். இந்த பேமெண்ட் மெத்தட்ஸ் இருக்குல்ல, வைஸ் ரைஸ் இந்த மாதிரி பேமெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. அப்புறம் ஒர்க் மார்க்கெட் ஒரு பேமெண்ட் மெத்தட் லூசி ட்ரேடிங்கில் இருக்குது. இந்த மாதிரி பேமெண்ட் மெத்தட்ஸ்க்கெல்லாம் இண்டிவிஜுவலாக வீடியோ போடுறேன். இது எப்படி ப்ராப்பராக நம்ம பே அவுட் எடுக்கிறது, இது எப்படி லீகல் அப்படிங்கிறத ப்ராப்பராக ஒரு வீடியோ போடுறேன். அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் எப்படி ஃபைல் பண்ணுறது, இது என்ன இன்கமாக ஃபைல் பண்ண முடியுங்கிறதுக்கும் டெடிகேட்டடான வீடியோ நான் போடுறேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் திங், இதை மட்டும் கடைசி வரைக்கும் கேளுங்க, இதப்போ உங்களுக்கு ரிஸ்க் புரியும். ஃபண்டட் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் யாருமே உங்கள் பே அவுட்டை கேரண்டி பண்ண முடியாது. நாங்கள் ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட்ஸில் ட்ரேட் பண்ணுறோம், எங்களுக்கு அவங்க பே அவுட் கொடுக்குறாங்க. எங்கள் சைட்லேருந்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சொல்ல முடியும். இப்படி ட்ரேடிங் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பே அவுட் ரிஜெக்ஷன்ஸை அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியும். பட் ஃபைனல் டிசிஷனுங்கிற இந்த கம்பெனி தான் எடுக்க போகுது. உங்கள் ட்ரேடிங் ஆக்டிவிட்டியை பொறுத்து அவங்க பே அவுட் கொடுக்கணுமா கொடுக்க வேணாமாங்கிறது. பட் மோஸ்ட் ஆஃப் த ப்ளாட்ஃபார்ம்ஸில் இந்த ரூல்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், முடிஞ்ச அளவுக்கு பே அவுட் கொடுத்துருவாங்க. ஆனால் என்னென்னா நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா பே அவுட் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ கடைசி சேவிங் நான் வந்து இந்த பணம் தான் என்னோட கடைசி பணம் 50,000 தான் என்கிட்ட இருக்குது, அதை தூக்கி போய் ஃபண்டட் அக்கௌண்ட்டில் போட்டு நான் ப்ராஃபிட் பண்ணிடுவேன் நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் நல்லா ட்ரேட் பண்ணாலுமே பே அவுட் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கான ரிஸ்க் இருக்குது. அந்த ரிஸ்க்கை புரிஞ்சுக்கோங்க. டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்கிறேன் உங்களுக்கு, அந்த ரிஸ்க்கையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ட்ரேடிங் தெரிஞ்சாதான் ட்ரேடிங் பண்ண முடியும். நான் நிறையா தடவை எல்லா வீடியோலையும் சொல்கிறது அதுதான். சும்மா ரேண்டமாக வந்து கேம்பிளிங் மைண்ட் செட்டில் சும்மா ஒரு 10 அக்கௌண்ட் வாங்குறேன், நான் பாஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன்னு ட்ரேட் பண்ணாதீங்க, பணத்தை லூஸ் பண்ணாதீங்க. ப்ராப்பராக ட்ரேடிங் தெரியணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தெரியணும், இந்த ரூல்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்போ தான் ட்ரேடிங் பண்ண முடியும். இதெல்லாமே ஒவ்வொரு வீடியோவாக நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்புறம் ப்ரைஸ் ஆக்ஷன் கான்செப்ட்ஸ் இதெல்லாமே நான் போடுறேன். நம்ம 12:41 பே அவுட் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தோம். கேன் சி நவ் டைம் இஸ் அரவுண்ட் 8:30. 8 o'clock மெயில் வந்திருக்கு. பே அவுட் ப்ராசஸ்ட், ஃபண்ட்ஸும் கிரிப்டோ வாலெட்டில் ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ தட் இஸ் இட். இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் சைடில் இருந்து எனக்கு ஃபீட்பேக்ஸ் வேணும், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ எப்படி இருக்குது, என்ன சேஞ்சஸ் பண்ணணும் ஓவரால் ரெக்கார்டிங்கில் இல்லை சொல்கிற விதத்தில். ஏன்னா இப்போ தான் நானும் யூடியூப் ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கும் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. சொல்லுங்கள், நான் எல்லாமே மாற்றிக்கிறேன். அதே மாதிரி வீடியோவை லைக் பண்ணுங்கள். சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அட்லீஸ்ட் ஒருத்தருக்காதும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா. ஃபண்டிங்ஸோட லிங்க் தரேன் டிஸ்கிரிப்ஷனில், அதில் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் டைம் அக்கௌண்ட் ஓப்பனர்ஸ்க்கு சம் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்பான். அதே மாதிரி அப்பப்போ சேல் போடுவான், அது வெப்சைட்லேயே நீங்கள் பார்க்க முடியும். 20% ஆஃப் அந்த மாதிரிலாம் போடுவோம். அப்போ இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ என்னோட லிங்க்கில் போய் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் பே பண்ணுற சேலஞ்ச் ஃபீஸ்லேருந்து ஒரு பார்ட்டை அவன் எனக்கு ரெஃபரல் இன்கமாக கொடுப்பான். 2 to 5% என்னமோ தான் கொடுப்பான். அது ஒன்றும் பெரிய ரெவன்யூலாம் கிடையாது. ஸோ இன்கேஸ் உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இல்லைன்னா அந்த லிங்க்கில் போய் ஓப்பன் பண்ணலாம். இன்கேஸ் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள், எந்த பிரச்சனையும் இல்லை. Okay, we'll close today. See you in the next video.